திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கும்பகோணம் ஜோதிமலை இறைவனி திருக்கூட்டம் அமைப்பினுடைய நிறுவனர் திருவடிக்குடில் சுவாமிகள்னு பேசுகிறேன். இன்றைக்கு காலையில் நாளிதழ்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்த ஒரு செய்தி, இன்றைக்கு இந்த செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. திருவருளால் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படிங்கிற செய்திகள் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் விமர்சனம், எதிர்ப்புகள் இந்த மாதிரி பார்க்குறோம். இதற்கும் இந்த செய்திக்கும் தொடர்பு இருப்பதனால நாம் இதை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. வள்ளியூரில், நாகர்கோவில் பக்கத்தில் வள்ளியூரில் ஒரு மாணவன் நேற்றைய தினம் தன்னுடைய தாயாருடைய மரணத்தையும் தாண்டி அன்றைய தினமே தேர்வு களத்தை நோக்கி பயணித்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதற்காக பயணித்தார் என்கின்ற செய்தியை பார்த்தோம். ஒரு பக்கத்தில் இது ஒரு செய்தியாக கடந்த போது இந்த மாணவனுடைய ஒரு என்ன சொல்வது, கல்வி மேலே அந்த மாணவன் வச்சுருக்கக்கூடிய ஒரு மரியாதையும், தாய் மேல் வச்சுக்கூடிய பாசத்தையும், இன்னும் சொல்லப்போனால் கல்விக்கு அந்த பையனுடைய கொடுத்துருக்க முக்கியத்துவத்தையும் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த இருமொழி மும்மொழி என்கின்ற செய்தியோடு நாம் இதை பொருத்தினோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா மொழியும் தேவைதான். எந்த மொழியும் நமக்கு வேண்டியதில்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா மொழிகள் மனிதர்கள் கருத்து பரிமாற்றத்திற்கும் உலகங்களை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தேவையாக இருக்குது. திருஞான சம்பந்தர் இதையே தான் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானே என்று நல்லம் கோனேரி ராஜபுரம் தேவாரத்தில் பதிவு செய்தார். அந்த பதிவோடு நாம் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவனை அணுகினோமானால் இருமொழி கொள்கை ஒரு மாணவனை எந்த அளவுக்கு மன உறுதியோடு பள்ளி தேர்வை நோக்கி நகர்த்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது. தாய் பாசத்தையும் தாண்டி தாய் மொழி அந்த மாணவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு மட்டுமல்லாமல் உலகத்திற்கு அந்த மாணவன் கொடுத்திருக்கிற செய்தி. அது இந்த தருணத்தில் மொழியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமானது. தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அதனுடைய செழுமை இந்த புரிதலை நமக்கு உண்டு பண்ணுகிறது. அதுதான் நாம் சொல்ல வேண்டியது. திருநாவுக்கரசர் இடத்துல பாடுறார், மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்கப் பெறுகிறேல் என்கிறார். இதே செய்தியோடு நம்ம திருக்குறளுக்கு வந்தோன்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரு. இந்த இரண்டு செய்திகளோடும் இந்த மாணவனை அணுகி பாருங்கள். தாய்ப்பாசங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதிகாலை 5 மணிக்கு தாய் மரணம் என்கின்ற செய்தி, காலையில் 10 மணிக்கு தேர்வு காலத்துக்குள்ளே இந்த மாணவன் இருந்தாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்களும் இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தாங்கன்னா இந்த மாணவனை தேர்வு காலத்தை நோக்கி அனுப்பியிருப்பாங்க, பரீட்சை எழுதுவதற்கு அனுப்பியிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த பக்குவத்தை ஊட்டியது இது இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை. இன்னும் சொல்லப்போனால் தாய்மொழியில் அகலங்கால் பட்டு இலக்கியங்கள்லையும், இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளும் இந்த மாணவனை செதுக்கி இருக்கிறது என்று தான் சொல்லுவோம். பிற மொழிகளை தெரிந்து கொள்வதில் மாற்று கருத்தில்லை. அது ஒரு பரந்துபட்ட அறிவு நம்ம பார்க்க முடியும். ஆனால் தாய்மொழிக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தி இன்னொரு மொழியும் அது கூட சேரும்போது கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திறன் நிச்சயமாக, அதுவும் பள்ளி கல்வி இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு மாறுபட தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பழகக்கூடிய பல்வேறு மாணவர்களை பார்க்கிறேன், என்னோடு பக்கத்தில் அருகாமையில் வசிக்கக்கூடிய மாணவர்களையும் பார்க்குறேன். அவர்கள் எல்லாருமே தமிழில் ஒரு மாதிரியும் ஆங்கிலத்தையும் ஒரு மாதிரியும் தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்வையில் இதே இன்னொரு மொழியை நாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமையாக தான் எடுக்கிறாங்க. இது அல்லாமல் தாய்மொழியை தாண்டி பிற மொழிகளை நாம் மாணவர்களுக்கு பழக்கப்படுத்தும் போது அது எப்படி பார்த்தாலும் கூடுதல் என்பதாகத்தான் பார்க்கிறார்கள். இந்த அடிப்படையில் அடியன் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வட மாநிலங்களுக்கு குக்கிராமங்களுக்கு யாத்திரையின் போது பயணப்பட்டிருக்கு. 12 ஜோதிலிங்கங்கள், 276 தலங்கள் நோக்கி தரிசனம் செய்யும்போது பல்வேறு மாநிலங்கள், அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் பாத யாத்திரையாக போகிறோம். மாத கணக்கில் அங்கே தங்கிடும். அப்போ இங்கே நான் ஹிந்தி படிக்கலை, ஹிந்தியை பரீட்சை எழுதலை. ஆனால் அங்கே போகும்போதே அவர்களுடைய மனநிலை என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு உரையாடுவதற்கு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த உணர்வுகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு தமிழ் தருது. இந்த ஒரு இலக்கிய செழுமையும் சரி, தமிழ் மொழி இருக்கக்கூடிய சிறப்பும் வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. அதனால தான் வெளியிலேருந்து வர்றவங்க இங்கே என்ன தான் பழகும்போது அவங்க நம்ம வெளி மாநிலத்துக்காரங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் பார்ப்பேன். நான் இங்கேருந்து வட மாநிலங்களுக்கு பயணிக்கும் போது அந்தந்த மொழிகளில் அவங்களோட பேசும்போது கிட்டத்தட்ட மாத கணக்கில் தான் இருக்கும். அங்கே உள்ளவர்கள் என்னை இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவன் என்று நம்பவே இல்லை. அதை நம்ப வைப்பதற்கு எனக்கு பல நாட்கள் ஆனது. அவரோடு நான் உரையாட வேண்டியிருந்தது. என்னென்னா, அங்கே உள்ள அந்த மொழியை புரிந்து கொண்டு அதே நடையில் அவங்களோடு நாம் அன்போடு பேசும்போது அந்த மொழியை முழுவதுமாக நாம் உள்வாங்கிக் கொள்ளும்போது அவர்களுக்கு இது இன்னொரு மொழி, இது பிற மொழி அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை. என்ன காரணம்?
தமிழ் மற்ற மொழிகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நமக்கு ஊட்டுகிறது. மீண்டும் சொல்கிறேன், இருமொழி கொள்கை என்பது ஒன்று தாய்மொழி, இன்னொன்று உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஆங்கில மொழி. இது இரண்டும் ஒருத்தன் முழுமையாக தெரிந்து கொண்டான் என்றால், உணர்வுபூர்வமாக தெரிந்து கொண்டான் என்றால், இதுதான் நமக்கு வாழ்வியல் என்பதை தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், பிற மொழிகளை எந்த சூழலிலும் கற்றுக்கொள்ள முடியும். அந்த மன உறுதியை இந்த தாய்மொழி கல்வி தரும் என்று நான் நம்புகிறேன்.